டேபிள் டெக்கார், வால் டெக்கார், ஃபவுண்டைன்ஸ், கிளாக் போன்ற தரமான அனைத்து வகையான வீட்டு அலங்கார பொருட்கள், கைவினைப் பொருட்கள் வாங்க முத்ராஸ், வேளச்சேரி, சென்னை. கால் 7395939591. மக்கள் கிளினிக், லஸ் சர்ச் ரோட், காவிரி மருத்துவமனை மற்றும் ஆஞ்சநேயர் கோவில் எதிரில். டாக்டர் கட்டணம் ₹100 மட்டுமே. கால் 9585177993. தரத்தில் உயர்வு, விலையில் குறைவு. 100% ஒரிஜினல் ராசிக்கற்கள், கருங்காலி, ஸ்படிகம், தேவதாரு, துளசி, சந்தன மாலைகள் மொத்த மற்றும் சில்லறை விற்பனைக்கு MJM ஜுவல்லர்ஸ் அண்ட் ஜெம்ஸ், சிதம்பரம். அறிவோம் ஆன்மீகம். ஆடியில் அம்மனுக்கு கூழ் செய்து பக்தர்களுக்கு வழங்கினால் அன்னையின் மனம் குளிர்ந்து அருள் தருவாள் என்பது ஐதீகம். ஆடி மாதத்தில் காற்றின் வேகம் அதிகமாக இருப்பதால் இருமல் போன்ற பல்வேறு உடல் உபாதைகளுக்கு வழிவகுக்கும். மேலும் இந்த காலகட்டத்தில் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி மற்றும் குளிர்ச்சி தேவை என்பதால் கூழ் செய்து அருந்தும் வழக்கம் ஏற்பட்டது. நோய்கள் தீரவும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும் அம்மனுக்கு கூழ் ஊற்றி வழிபடும் வழக்கம் முன்னோர்களால் காலம் காலமாக பின்பற்றப்பட்டு வருகின்றது. மேலும் இதன் மூலம் ஏழை எளியோர் பசியை ஆற்றவும் இந்த கூழ் பெரிதும் உதவியது. அம்மனுக்கு படைக்கப்பட்டு அளிக்கப்படும் கூழினால் புண்ணியம் உண்டாகும். இதனால் ஆடி மாதம் முழுவதும் கூழ் வார்த்த நிகழ்வு பல இடங்களில் சிறப்பாக நடைபெறுகிறது. சிறப்புகள் மிக்க ஆடி மாதத்தில் நல்ல காரியங்களை ஆரம்பிக்க கூடாது என்று கூறப்படுகிறது. இதற்கு காரணம் உண்டு. இந்த மாதத்தில் விரதங்கள், வழிபாடுகள், கோயில் திருவிழாக்கள் மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும். ஆன்மீகத்திலும் இறை வழிபாட்டிலும் மனப்பூர்வமாக ஈடுபட வேண்டியிருப்பதால் மற்ற காரியங்களில், விசேஷங்களில் கவனம் செலுத்துவதில் சிரமம் ஏற்படும். இறைவனை துதிப்பதற்கும் அவன் சிந்தனையாகவே ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று தரிசனம் செய்வதற்கும் இடையூறாக மற்ற விழாக்கள், நிகழ்ச்சிகள் இருந்துவிடக் கூடாது என்பதற்காகவே சுப விசேஷங்கள் ஆடி மாதத்தில் தவிர்க்கப்பட வேண்டும் என்று நம்பப்படுகிறது. ஆடி மாதம் பிறந்த உடனேயே ஆதி பராசக்தி வேம்பின் மேல் அமர்ந்து விடுகிறாள் என்பது ஐதீகம். அன்னை ரேணுகா தேவி தீக்கொப்பளத்தால் அவதியுற்ற போது வேப்பிலையே அன்னைக்கு குளிர்ச்சியை கொடுத்தது. மேலும் மாரியம்மனுக்கு வேம்பின் இலைகள் மிகவும் விருப்பமானதாக உள்ளது. வேப்ப மரம் சக்தியின் வடிவம் என்று எல்லோராலும் போற்றப்படுகிறது. சக்தி என்றும் பராசக்தி என்றும் அழைக்கப்படும் வேம்பு பெண் தெய்வமாக போற்றி வணங்கப்படுகிறது. எனவே வேப்ப மரத்திற்கு ஆடி மாதம் முழுவதும் பூஜை செய்து வந்தால் தேவியின் அருளால் வறுமை நீங்கி வளங்கள் கூடும். மலைவேம்பை முறைப்படி கணவன் மனைவி இருவரும் பூஜை செய்தால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக உள்ளது. ஆடி மாதம் 18ஆம் நாளில் கொண்டாடப்படும் ஒரு பெருவிழா ஆடிப்பெருக்கு. இந்த நாளில் தொடங்கும் செயல் எதுவும் பல்கி பெருகும் என்பதால் இது ஆடிப்பெருக்கு என்று அழைக்கப்படுகிறது. பெருமையும் சிறப்பும் வாய்ந்த காவிரி அன்னையை வரவேற்கும் விதத்தில் கொண்டாடுவதே ஆடிப்பெருக்கு. ஆடி 18ஆம் நாளில் பெருகி வரும் புது வெள்ளத்தை வணங்கினால் பயிர்கள் செழிக்கும். விவசாயத்திற்கு தேவையான நீர்வளம் குறைவின்றி கிடைக்கும். ஆடிப்பெருக்கு நாளில் விதைத்தால் தைப்பொங்கலுக்கு அறுவடை செய்யலாம் என்பது நம் மரபில் நீடித்திருக்கும் வழக்கம். இதன் அடிப்படையில் விவசாயத்திற்கு ஆதாரமான ஆறு, குளம், நீர்நிலைகள் போன்றவற்றை போற்றும் விதமாக ஆடிப்பெருக்கு விழா விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. மேலும் சூரியன் புதனின் நட்சத்திரமான ஆயில்யம் நட்சத்திரத்திற்கு செல்லும் நாள் ஆடி 18. சூரியனும் புதனும் நட்பு கிரகம் என்பதால் இன்றைய தினம் தொடங்கும் செயல்கள் எல்லாம் பல மடங்கு பெருகும் என்பது ஐதீகம். சந்திரனும் கூடியிருக்கும் நாளை அமாவாசை நாள். ஆன்மீக மாதமான ஆடி மாதத்தில் சூரியன் சந்திரனின் ராசியான கடகராசியில் சஞ்சாரம் செய்வார். சந்திரனுக்குரிய வீட்டில் சூரியன் மாதம் முழுவதும் இருப்பதால் இந்த மாதமே புனிதமான மாதமாக கணிக்கப்படுகிறது. அதனால்தான் இந்த மாதத்தில் வரும் அமாவாசையும்
உயர்ந்ததாக போற்றப்படுகிறது. பொதுவாக ஆடி அமாவாசை நாளில்தான் பித்ருக்கள் பூமியை நோக்கிய தன் பயணத்தை தொடங்குவதாக நம்பப்படுகிறது. எனவே ஆடி அமாவாசை தர்ப்பணம் என்பது பித்ருக்களை திருப்திப்படுத்தி அவர்களின் ஆசியை பெற்றுத்தரும். அமாவாசை அன்று நீர்நிலைகளில் ஏற்படும் மாறுதல்களால் கடலில் வாழும் ஜீவராசிகளான சங்கு, சிப்பி, பவளம் போன்றவை புத்துயிர் பெறுகின்றன. அதன் சந்ததிகளும் பரம்பரையாக வாழ வழிவகுக்கின்றன. அதிலும் ஆடி அமாவாசை அன்று ஏற்படும் மாறுதல்களால் கடல் நீரில் ஓர் புதிய சக்தி ஏற்படுவதால் கடலில் நீராடுவது உடல் நலத்திற்கு வளம் தரும் என்று கூறப்படுகிறது. ஆடி மாதத்தில் அதிவேகமாக காற்றடிக்கும். தென்மேற்கு பருவக்காற்று மழையும் இருக்கும் என்பது நாம் அறிந்ததே. ஆனால் எவ்வளவு காற்றடித்தாலும் அம்மி சிறிதளவும் நகராது என்பதே உண்மை. ஆடி மாதத்திற்கு முன்வரும் மாதங்கள் கோடைக்காற்று வீசும் மாதங்கள். அதாவது சித்திரை, வைகாசி மாதங்களில் கத்தரி வெயிலின் தாக்கம் கடுமையாக இருக்கும். அம்மாதங்களில் அடிக்கின்ற வெயிலின் தாக்கத்தால் பலருக்கும் அம்மை நோய் வரும். அதன் பின்னர் ஆடியில் வரும் காற்றும் சாரல் மழையும் குளிர்ச்சியை ஏற்படுத்தி பூமியின் சூட்டை தணிக்கும். அதனால் அம்மை நோய் கண்டவர்கள் முழுமையான குணம் பெறுவார்கள். எனவே ஆடிக்கு பின் அம்மை நோய் போய்விடும். அதனால்தான் ஆடிக்காற்றில் அம்மையும் நகரும் என்று சொல்லப்பட்டது. அதுவே காலப்போக்கில் மருவி ஆடிக்காற்றில் அம்மியும் நகரும் என்று கூறப்படுகிறது. ஆடி மாதத்தில் வரும் வெள்ளிக்கிழமை விரதம் இருந்து அம்மனை தரிசித்து வந்தால் திருமணமாகாதவர்களுக்கு திருமணமாகும். சுமங்கலி பெண்களுக்கு அனைத்து செல்வங்களும் கிடைக்கும் என்பது நம்பிக்கையாகும். ஆடி வெள்ளி அன்று முழுவதும் விரதம் இருப்பது சிறப்பான பலன்களை தரும். அப்படி இயலாதவர்கள் அன்றைய தினம் உப்பு சேர்க்காத உணவு அல்லது பழம், பால் மட்டும் சாப்பிடுவதாலும் விரதம் இருந்த பலனை பெறலாம். ஆடி வெள்ளிக்கிழமை விரதம் இருப்பதால் கிரகதோஷங்களால் வருகின்ற பாதிப்புகள் நீங்கி நற்பலன்கள் ஏற்படும். நீண்ட நாட்களாக இருக்கும் நோய்கள் விரைவில் நீங்கி உடல் ஆரோக்கியம் மேம்படும். குழந்தை வேண்டுவோருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். எதிரிகள் தொல்லைகள் விலகி தொழில் சிறந்து விளங்கும். மேலும் கணவன் மனைவி பிரச்சனைகள் தீர்ந்து ஒற்றுமை அதிகரிக்கும் என்றும் நம்பப்படுகிறது. ஆடி வெள்ளி விரதத்தை திருமணமான பெண்கள் அவர்களுக்கு மட்டுமல்லாது அவர்களின் குடும்பத்தாருக்கும் சேர்த்து கடைபிடித்தால் அனைத்து விதமான நன்மைகளும் உண்டாகும். ஆடி மாதத்தில் வரும் பௌர்ணமி மிகவும் விசேஷமாக பார்க்கப்படுகிறது. பொதுவாக பௌர்ணமியில் லட்சக்கணக்கான பக்தர்கள் திருவண்ணாமலையில் கிரிவலம் வந்து சிவபெருமானை வேண்டிச் செல்வார்கள். ஆடி மாத பௌர்ணமியில் அம்மன் கோயில்களிலும் விசேஷ பூஜைகளும் வழிபாடுகளும் நடைபெறுவது வழக்கமாக உள்ளது. ஆடி மாதம் பௌர்ணமி என்பது சிவ வழிபாட்டுக்கு மட்டுமின்றி அம்மன் வழிபாட்டுக்கும் உகந்த அற்புதமான நன்னாள் என்றே கூறலாம். அன்று அம்மனுக்கு ஆலயங்களில் விசேஷ வழிபாடுகள் நடைபெறும். அம்பாளுக்கு அபிஷேகங்கள் செய்து புடவை சாத்தி பொங்கல் படையலிட்டு வழிபட்டால் குடும்பத்தில் வளம் பெருகுவதோடு நிம்மதி குடிகொள்ளும். மேலும் தம்பதிகளுக்குள் ஒற்றுமை மேலோங்கும் என்று நம்பப்படுகிறது. புராணத்தின்படி ஸ்ரீ ஹயக்ரீவர் அவதரித்தது ஆடி பௌர்ணமி என்று கூறப்படுகிறது. எனவே ஆடி பௌர்ணமி நாளில் ஸ்ரீ ஹயக்ரீவரை வழிபடுவதால் அஞ்ஞானம் நீங்கும். ஞான கடவுளாம் ஸ்ரீ ஹயக்ரீவ மூர்த்தியை வணங்குவதால் கல்வியில் சிறந்து விளங்கலாம் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக உள்ளது. சூடிக் கொடுத்த சுடற்கொடியாம் ஆண்டாள் நாச்சியார் அவதரித்த நட்சத்திரம் பூரம். அதுவும் ஆடி மாதத்தில் அன்னை அவதரித்ததால் இது திருவாடிப்பூரம் என்று சிறப்பித்து சொல்லப்படுகிறது. பூமி தாயின் வடிவான ஆண்டாள் நாச்சியார் அவதரித்த நாள் என்பதால் ஆடிப்பூரம் மிகவும் உயர்ந்த ஒன்றாக போற்றப்படுகிறது. இந்த நாளில் அன்னை ஆண்டாள் சந்நிதி இருக்கும் ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்வது விசேஷம். குறிப்பாக திருப்பாவை 30 பாடல்களையும் இந்த நாளில் பாடி வழிபட்டால் அனைத்து நன்மைகளையும் பெறலாம்.
ஆடிப்பூரத்தன்று திருமணமாகாத பெண்கள் ஆண்டாள் நாச்சியாரை வேண்டி விரதமிருந்து வணங்கினால் விரைவில் திருமணம் கைகூடும் என்பது நம்பிக்கையாக உள்ளது. ஸ்ரீவில்லிபுத்தூர் மட்டுமின்றி ஆடிப்பூரம் என்பது தமிழ்நாட்டில் உள்ள பல்வேறு கோயில்களிலும் 10 நாட்கள் திருவிழாவாக நடைபெறுகிறது. இதில் கடைசி நாள் ஆடிப்பூரம் அனுசரிக்கப்பட்டு ஆண்டாள் மற்றும் ஸ்ரீ ரங்கநாத சுவாமிக்கு பிரம்மாண்ட திருமஞ்சனம் நடத்தப்படுகிறது. ஆண்டாள் கல்யாணம் காண கண்கோடி வேண்டும் என்றே கூறலாம். ஆடி மாத செவ்வாய்க்கிழமைகள் அனைத்துமே இறை வழிபாடு மற்றும் விரதங்களுக்கு ஏற்ற நாளாகும். உடலுக்கும் மனதுக்கும் நன்மையை தரும். ஆடி செவ்வாயில் குலதெய்வத்தை வழிபாடு செய்வது மிகுந்த நன்மையை அளிக்கும். ஆடி மாதம் செவ்வாய்க்கிழமை தோறும் சுமங்கலி பெண்கள் மஞ்சள் பூசி குளிப்பதால் மாங்கல்ய பலம் கூடும். ஆடி செவ்வாய் விரதம் துர்க்கை முருகனுக்குரிய விரதமாகும். செவ்வாய் தோஷத்தாலும் நாகதோஷத்தாலும் திருமணம் தடை உள்ளவர்கள் மற்றும் குழந்தை பாக்கியம் வேண்டுவோர் ஆடி செவ்வாய் விரதம் இருந்து பலன் பெறலாம். ஔவையார் சொல்லி பாரிவேந்தனின் மகள்களான அங்கவை சங்கவை நல்ல வரன் கிடைக்க அனுஷ்டித்த விரதம் என்பதால் அவ்வை நோன்பு என்றும் அழைக்கப்படுகிறது. மேலும் ஒவ்வொரு ஆடி செவ்வாய் அன்றும் பெண்கள் விரதம் இருந்து இறைவனை வழிபட்டு வந்தால் வீடு சுபிட்சம் அடையும். மேலும் ஜாதகத்தில் செவ்வாய் தோஷம், நாகதோஷம், ராகு கேது தோஷம் போன்ற அனைத்தும் நீங்கும். துன்பம் நீங்கி இன்பம் உண்டாகும் என்பது நம்பப்படுகிறது. ஆடி செவ்வாயில் அன்னதானம் செய்தால் பிற நாட்களில் செய்வதை விட அதிக பலன் கிடைக்கும் என்பதும் பக்தர்களின் நம்பிக்கையாக உள்ளது. ஆடி வெள்ளியன்று அம்மனுக்கு மாவிளக்கு ஏற்றினால் நன்மை உண்டாகும். பச்சரிசி மாவையும் வெள்ளை சர்க்கரை, ஏலக்காய் போன்ற வாசனை பொருட்களை கொண்டு வாழை இலையின் நடுவே விளக்கு போல் அமைத்து தீபம் ஏற்றி வழிபடுவது தெய்வ சன்னதியில், முக்கியமாக அம்மன் சன்னதியில் வைத்து வழிபாடு செய்தல் மாவிளக்கு போடுதல் என்று கூறப்படுகிறது. இது பல காலமாக முன்னோர்களால் செய்யப்பட்டு வரும் ஒரு பிரார்த்தனை. இவ்வாறு செய்யும் போது குடும்பத்தில் திருமணம், கிரக பிரவேசம் போன்ற மங்கள நிகழ்ச்சிகள் எந்தவித தடங்களுமின்றி நடைபெறும் என்று நம்பப்படுகிறது. மேலும் ஒவ்வொரு குடும்பத்திலும் குடும்பத்தினர் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து வருடத்துக்கு ஒரு முறை குலதெய்வம் கோயிலுக்கு சென்று அங்கு உரலில் பச்சரிசி மாவு இடித்து தீபம் ஏற்றினால் குடும்பம் மென்மேலும் செழிக்கும் என்றும் நம்பப்படுகிறது. ஆண்டாள் என்றாலே முத்துக்கள் பதித்து மிளிரும் அழகுமிகு சாய்ந்த கொண்டையும் அழகிய கரங்களின் மேல் வீற்றிருக்கும் கொஞ்சம் கிளியும் தான் நம் நினைவிற்கு வரும். ஆண்டாள் கையில் உள்ள கிளி மாதுளம் பூக்கள், மரவள்ளி இலைகள், நந்தியாவட்டை இலை, செவ்வரளி போன்றவைகளுடன் வாழை நார் கொண்டு பிரத்யேகமாக உருவாக்கப்படுகிறது. ஆண்டாளிடம் இருந்து ரங்கனுக்கு தூது போன வியாச மகரிஷியின் மகனான சுகபிரம்ம மகரிஷிதான் கிளி ரூபத்தில் ஆண்டாளின் கைகளில் தவழுவதாக ஐதீகம். பக்தர்களின் வேண்டுதலை இந்த கிளியே ஆண்டாளிடம் கூறி நிறைவேற்றி வைப்பதாகவும் நம்பப்படுகிறது. ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாளுக்கு அனுதினமும் சாற்றப்படும் கிளிகளை முன்னதாகவே சொல்லி வைத்து பக்தர்கள் பெற்றுக்கொள்ளலாம். அப்படி பெற்ற கிளியை பூஜை அறையில் வைத்து வணங்கி வந்தால் நினைத்த காரியங்கள் நடக்கும் என்பது பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கையாக உள்ளது. ஆடி மாதம் அம்மன் ஆலயங்களில் எலுமிச்சையின்
பயன்பாடு அதிகம் இருக்கும். எலுமிச்சை பழத்தில் தெய்வீக சக்தி உள்ளதால் ராஜகனி என்றும் அழைக்கப்படுகிறது. ஆடி மாதம் துர்க்கை அம்மனுக்கு எலுமிச்சை மாலை 22, 45, 84, 108 என்ற எண்ணிக்கையில் இயன்ற அளவு சாற்றி வழிபடுவது சிறப்பு. ஆடி மாதம் செவ்வாய், வெள்ளி, பௌர்ணமி, அமாவாசை, அஷ்டமி நாட்களில் அம்மனுக்கு எலுமிச்சம்பழ மாலை அணிவித்து வழிபாடு செய்தால் வேண்டிய பலன்கள் கிடைக்கும். வீட்டின் பூஜை அறை அல்லது வீட்டு வாசலில் இரு பக்க ஓரங்களிலும் கால் படாதபடி வைக்கலாம். இதனால் துஷ்ட சக்திகள் வீட்டுக்குள் வராது என்று நம்பப்படுகிறது. ஆடி மாதம் ஞாயிற்றுக்கிழமைகளில் தானம் செய்தால் பல கோடி புண்ணியம் கிடைக்கும். அதனால்தான் இந்த நாட்களில் கூழ் காய்ச்சி ஏழை எளிய மக்களுக்கு வழங்கப்படுகிறது. இந்த நாளில் அம்மனுக்கு சிறப்பு நைவேத்தியம் செய்து படைக்கப்பட்டு மக்களுக்கு தானமாக கொடுக்கப்படுகிறது. இந்த பழக்கம் தொன்று தொட்டு பலராலும் பின்பற்றப்பட்டு வருகிறது. ஆடி மாதம் ஞாயிற்றுக்கிழமையில் அன்னதானம் செய்தால் நம் வாழ்நாளில் செய்த அனைத்து பாவங்களும் நீங்கும் என்பது ஐதீகமாகும். மேலும் ஆடி ஞாயிற்றுக்கிழமையில் கன்னி தெய்வத்தை வழிபடக்கூடிய சிறப்பு நாளாகும். ஆடி ஞாயிறு அன்று கன்னி தெய்வத்திற்கு வழிபாடு செய்து வேண்டிக் கொண்டால் குடும்பம் சுபிட்சம் அடையும் என்பது ஐதீகம். அதேபோல திருமண பாக்கியம், குழந்தை பாக்கியம், வேலை பாக்கியம் என அனைத்து வேண்டுதல்களும் நிறைவேறும் நாளாக இந்த ஆடி மாத ஞாயிற்றுக்கிழமை விளங்குகிறது. ஆடி மாதத்தில் பூரம் நட்சத்திர நாள் அம்பாளுக்குரிய விசேஷ தினமாகும். உலக மக்களை காப்பதற்காக அம்பாள் சக்தியாக உருவெடுத்த தினம் ஆடி பூரம் என்று கூறப்படுகிறது. சித்தர்களும் முனிவர்களும் இந்த நாளில்தான் தங்களுடைய தவத்தை தொடங்குவதாகவும் புராணங்கள் எடுத்துரைக்கின்றன. மேலும் இந்த நல்ல நாளில்தான் அன்னை உமாதேவி அவதரித்ததாக புராணங்கள் கூறுகின்றன. ஆடி பூரம் நாளில் ஆலயங்களில் அன்னைக்கு வளைகாப்பு நடைபெறும். தாய்மை என்பது பெண்களுக்கே உரித்தான ஒரு தனிச்சிறப்பாகும். அதனை விளக்கும் விதமாகவே உலக உயிர்கள் அனைத்தையும் தன்னுள் அடக்கி வைத்திருக்கும் அன்னைக்கு இந்த நாளில் வளைகாப்பு நடத்தப்படுகிறது. ஆடி பூரத்தன்று அம்மனுக்கு வளையல் வாங்கி கொடுப்பது மிகவும் சிறப்பு. அம்மனுக்கு சாற்றப்பட்ட வளையல்களை வாங்கி அணிந்து கொண்டால் திருமணம் ஆகாத பெண்களுக்கு விரைவில் திருமணமும், குழந்தை பாக்கியம் வேண்டுவோருக்கு நற்பலன் கிடைக்கும் என கூறப்படுகிறது. மாநிலத்தில் ஆடி மாதம் ராமாயண மாதம் என்றே அழைக்கப்படுகிறது. ஆடி மாதம் முழுவதும் கேரளாவில் ராமாயண காவியத்தை வீடுகள் தோறும் பாராயணம் செய்யும் வழக்கம் கடைபிடிக்கப்படுகிறது. வால்மீகி ராமாயணத்தின் அத்தியாத்மா ராமாயணத்தை மக்கள் பக்தியோடு பாராயணம் செய்து வழிபடுகிறார்கள். ஆலயங்களிலும் பல வீடுகளிலும் தவறாமல் ராமாயண பாராயணம் பக்தியோடு கடைபிடிக்கப்படுகிறது. ஸ்ரீ ராமபிரானின் ஜனன ராசி கடகராசி. மேலும் ராமபிரான் அவதரித்ததும் சூரிய குலத்தில்தான். எனவே கடகராசியில் சூரியன் சஞ்சரிக்கும் மாதத்தை ராமபிரானுக்கு உரிய மாதமாக கருதி ராமாயண பாராயணம் செய்யப்படுகிறது. இது மிகுந்த செய்வது மிகுந்த புண்ணிய பலனை தரும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக உள்ளது. ஆடி மாத கிருத்திகை முருகப்பெருமானை வழிபட மிகவும் உகந்த நாளாகும். இந்த நாளில் முருகப்பெருமானை வழிபட்டால் சகல நன்மைகளும் உண்டாகும். ஆடி கிருத்திகை நாளில் முருகப்பெருமானின் அபிஷேகத்திற்கு
பால் பன்னீர் வாங்கி சமர்ப்பிப்பது மிகச்சிறந்த பரிகாரமாகும். இதனால் காரிய தடைகள் நீங்கி வெற்றிகள் கைகூடும் என்று நம்பப்படுகிறது. இந்த நாள் முழுவதும் முருகப்பெருமானின் சடாட்சர மந்திரமான சரவண பவ என்னும் மந்திரத்தை ஓதுவது சிறப்பு. கந்த சஷ்டி கவசம், கந்தகுரு கவசம், வேல் வகுப்பு, வேல்மாறல் பாராயணம் செய்து முருகப்பெருமானின் அருளை பெறலாம். மேலும் முருகப்பெருமானுக்கு அவல் பாயாசம் செய்து நிவேதனம் செய்வது மிகவும் விசேஷமாக பார்க்கப்படுகிறது. இதன் மூலம் குடும்ப உறவுகளுக்குள் இருக்கும் சச்சரவுகள் குறைந்து அமைதியும் அன்பும் பெருகும் என்பது ஐதீகம். வரலட்சுமி விரதம். வரலட்சுமி நோன்பினை முறைப்படி கடைபிடிக்கும் இல்லத்தில் அன்னை மகாலட்சுமி தேவி வந்து அருள் ஆசி வழங்குவார் என்பதும் ஐதீகம். மேலும் வரலட்சுமி விரத பூஜை நடத்தப்படும் வீடுகளில் மகாலட்சுமி தேவி வாசம் செய்வார் என்று கூறப்படுகிறது. லட்சுமி தேவியை வழிபட்டால் நீண்ட ஆயுள், புகழ், செல்வம், உடல் நலம் உண்டாகும். சுமங்கலிகள் இந்த விரதத்தை மேற்கொள்வதால் குடும்பம் தழைத்தோங்கும். கன்னி பெண்கள் மேற்கொள்வதால் சிறப்பான குடும்ப வாழ்க்கை அமைய பெறுவர். வரலட்சுமி விரதம் இருப்பதால் மாங்கல்ய பாக்கியம் நிலைக்கும், செல்வம் வளரும், மங்கள வாழ்க்கை அமையும். திருமண வரம் வேண்டும் பெண்களுக்கு திருமணம் நிச்சயமாகும். சுமங்கலி பெண்கள் இந்த பூஜையின் போது மஞ்சள் கயிறு வைத்து பூஜை செய்து அணிவதால் தீர்க்க சுமங்கலி பாக்கியம் கிட்டும். இந்த நன்னாளில் வீடுகளுக்கு அருகில் இருக்கும் அம்மன் கோயில்களுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி வணங்கலாம். இயன்ற அளவு பக்தர்களுக்கு தயிர் சாதம், சர்க்கரை பொங்கல் போன்ற பிரசாதம் வழங்கலாம். இறைவனின் பக்தி ஸ்லோக புத்தகங்கள் ஆலய பக்தர்களுக்கு அளிக்கலாம். மேலும் இயலாதோருக்கு ஆடை, போர்வைகள் தானம் செய்ய புண்ணிய பலன்கள் அதிகரிக்கும் என்று நம்பப்படுகிறது. வேலூர் மாவட்டம் பொன்னை அருகே அமைந்த அற்புத ஆலயம் ஸ்ரீ லோகநாயகி அங்காள பரமேஸ்வரி ஆலயம். இந்த ஆலயத்தில் பல்வேறு அம்மன் திருத்தோற்றங்கள் அமைய பெற்றுள்ளன. 108 அம்மனின் திவ்ய வடிவங்கள் ஆலயம் முழுவதும் அமைந்துள்ளன. அழகிய சிற்ப வேலைப்பாடுகளுடன் கூடிய கோபுரம் நம்மை கம்பீரமாக வரவேற்கிறது. கோபுரம் முழுவதும் பல்வேறு சிலைகள் தத்ரூபமாக வடிவமைக்கப்பட்டுள்ளன. ஆலயத்தில் மற்றும் ஒரு சிறப்பாக புற்றில் இருந்து அம்மன் காட்சி தரும் வகையில் மிக பிரம்மாண்டமான சிலை வடிவமைக்கப்பட்டுள்ளது. 4 கரங்களுடன் தலையில் நாகாபரணம் தாங்கி புற்றில் இருந்து அருள் பாலிக்கும் அம்மனை காண கண்கோடி வேண்டும் என்றே கூறலாம். இங்கு மூலவர் அம்பாள் அங்காளம்மன் என்ற திருநாமத்தோடு பக்தர்களுக்கு அருள்பாலித்து வருகிறார். முழு தேங்காயை கட்டிவிட்டு செல்வது ஆலயத்தின் சிறப்பு பிரார்த்தனையாக பக்தர்களால் கடைபிடிக்கப்படுகிறது. தேவசயனி ஏகாதசி. ஆடி மாதம் வளர்பிறையில் வரும் ஏகாதசி தேவசயனி ஏகாதசி என்று அழைக்கப்படுகிறது. தேவசயனி ஏகாதசியில் திருமால் வழிபாடு மிகுந்த பலனை பெற்று தரும். தேவர்களும் மகாவிஷ்ணுவும் உறங்கச் செல்லும் நாள் தேவசயனி ஏகாதசி. இந்த நாளில் யோக நித்திரையில் ஆளும் மகாவிஷ்ணு பின்பு கார்த்திகை மாதத்தில் வரும் பிரபோதினி ஏகாதசி அன்றுதான் கண் விழிப்பதாக ஐதீகம். தேவசயனி ஏகாதசி அன்று பெருமாளுக்கு முன்பு 4 முகவிளக்கு ஏற்றி வைத்து கண்டிப்பாக வழிபடுவது வழக்கமாகும். அடுத்த 4 மாதங்களுக்கு காக்கும் கடவுளான திருமால் ஓய்வில் இருப்பதால் அந்த நேரத்தில் நமக்கும் நம்முடைய குடும்பத்திற்கும் அவரது அருள் பாதுகாப்பாக இருக்க இவ்வாறு செய்ய வேண்டும். மேலும் எந்த தீய சக்திகளும் நம்மை நெருங்கக்கூடாது என வேண்டிக் கொள்வதற்காகவே இந்த 4 முக விளக்கு ஏற்ற வேண்டும் என சொல்லப்படுகிறது.
நாக சதுர்த்தி தினத்தில் நாகர்களின் புராணத்தை படித்து நாகராஜ காயத்ரி மந்திரம் கூறி வழிபட தோஷங்கள் நீங்கும். நாக சதுர்த்தி நாளில் ஆலயம் சென்று வழிபடலாம் அல்லது வீட்டிலும் பூஜை செய்து வழிபடலாம். சிறிய வெள்ளி அல்லது செம்பில் செய்த நாகருக்கு வீட்டிலேயே பால், தேன் ஆகியவற்றால் அபிஷேகம் செய்து பூக்களால் அர்ச்சனை செய்யலாம். பால் பாயாசம் நிவேதனம் செய்து வழிபடலாம். இதன் மூலம் நாகதோஷங்கள் நீங்கி குழந்தைகளுக்கும் கணவருக்கும் சகோதரர்களுக்கும் நீண்ட ஆயுள் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. பெரிய அளவில் அபிஷேகம் செய்ய முடியாவிட்டாலும் நாகர் படத்தின் முன்பு சிறிது பால் வைத்தும் மனதார வழிபடலாம். இதன் மூலம் தலைமுறையாக இருக்கும் பாவங்கள் கூட நீங்கி நன்மை உண்டாகும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக உள்ளது. ஆடி அமாவாசை கழித்து வரும் பஞ்சமி கருட பஞ்சமி என போற்றப்படுகிறது. கருடனுக்கும் அவரது தாயான வினயதாக்கும் இடையே உள்ள எல்லையில்லாத பிணைப்பை வெளிப்படுத்தவே கருட பஞ்சமி கொண்டாடப்படுவதாக நம்பப்படுகிறது. தாய்மார்கள் தங்கள் குழந்தைகளின் நல்ல ஆரோக்கியத்திற்காகவும் வளமான எதிர்காலத்துக்காகவும் கருடனை போற்றி வணங்குகிறார்கள். கருட பஞ்சமி அன்று வழிபாடு செய்வதால் பாம்புகள் மற்றும் பிற விஷ ஜந்துக்களால் வரும் ஆபத்து, பயம் நீங்கும். கண் திருஷ்டி, பில்லி, சூனியம் மற்றும் பிற எதிர்மறை ஆற்றலை அகற்றும். சர்ப்பதோஷத்தால் ஏற்படும் தீராத நோய்கள் தீரும். நம்முடைய நியாயமான விருப்பங்களும் படிப்படியாக நிறைவேறும். மனக்கவலைகள் நீங்கி தன்னம்பிக்கை மற்றும் தைரியம் அதிகரிக்கும். மேலும் புகழ், பெயர், செல்வம் போன்றவை கிடைக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக உள்ளது. உயிர்களின் நன்மைக்காக அம்பிகை பூவுலகம் வந்து தவம் இயற்றிய பிரசித்தி பெற்ற தலம் திருநெல்வேலியில் அமைந்துள்ள நெல்லையப்பர் சமேத காந்திமதி அம்மன் ஆலயம். இங்கு அருள்பாலிக்கும் அம்மனுக்கு நடைபெறும் வளைகாப்பு வைபவம் மிகவும் சிறப்பானதாகும். அம்மனின் வயிற்று பகுதியில் ஊற வைத்த பயிறு வகைகளை கட்டுவார்கள். அப்படி அம்மனை நாம் தரிசிக்கும் போது கர்ப்பிணி போல காட்சி தருவாள் அம்பிகை. இக்காட்சியினை கண்டு வணங்கிட புத்திர பேறு கிடைக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக உள்ளது. மதுரை மீனாட்சி முளைக்கொட்டு உற்சவம். மதுரை மாநகரில் அமைந்துள்ளது மீனாட்சி அம்மன் திருக்கோவில். இங்கு உற்சவங்கள் நடைபெறுவதற்காகவே வீதிகள் ஆடி வீதி, ஆவணி வீதி, மாசி வீதி என்று மாதங்களின் பெயரில் அமையப்பெற்றுள்ளன. ஒவ்வொரு உற்சவத்திற்கும் ஒவ்வொரு பின்னணி, ஒவ்வொரு கதைகள், ஒவ்வொரு சம்பிரதாயங்கள் கூறப்படுகிறது. ஆடி மாதத்தில் விதை விதைத்து விவசாய பணிகளை மேற்கொள்ளும் விவசாயிகள் விளைநிலங்களில் பயிர்கள் அமோகமாக விளையும் வகையில் முளைக்கொட்டு வைத்து மீனாட்சி அம்மனை வழிபடுவார்கள். இதுவே மீனாட்சி அம்மனுக்கு முளைக்கொட்டு விழாவாக சிறப்பான முறையில் நடத்தப்படுகிறது. பஞ்சமூர்த்திகளுடன் காலை மாலை இரு வேளைகளிலும் மீனாட்சி அம்மனின் திருவிதி உலா விமரிசையாக நடைபெறுகிறது. சேலம் மாவட்டத்தில் அமைந்துள்ளது பிரசித்தி பெற்ற ஸ்ரீ கோட்டை மாரியம்மன் திருக்கோவில். இக்கோவிலில் ஆடி திருவிழா விமரிசையாக நடைபெறும். தினமும் விசேஷ அலங்காரத்தில் அம்மன் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலிப்பார். திருக்கல்யாணம், ஊஞ்சல் உற்சவம், சக்தி அழைப்பு, சக்தி கரகம், பொங்கல் வைபவம் கோலாகலமாக நடைபெறும். மேலும் ஒரு சிறப்பாக பக்தர்களின் உருள தண்ட பிரார்த்தனையும் இங்கு நடக்கிறது. ஆடி திருவிழா விடையாற்றி உற்சவத்துடன் நிறைவடையும். திருமயிலை முண்டகக்கண்ணி அம்மன் ஆலயம். சென்னை மயிலாப்பூரில் அமைந்துள்ளது சிறப்புமிக்க முண்டகக்கண்ணி அம்மன் ஆலயம். ஆடி மாதத்தில் அம்மனை காண பக்தர்களின் கூட்டம் அலைமோதும். இந்த கோவிலில் ஆடி திருவிழா மிகவும் விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. தினமும் பூஜைகள் நடத்தப்பட்டு புது துணி சார்த்தப்பட்டு வெள்ளிக்கிழமைகளில் கூழ் ஊற்றி மக்கள் வழிபடுகின்றனர். ஆடி மாதத்தில் முண்டகக்கண்ணி அம்மனை செவ்வாய், வெள்ளிக்கிழமைகளில் தரிசித்து வழிபடுவது சிறப்பு. சர்ப்பதோஷம் உள்ளவர்கள் இங்கு உள்ள புற்றில் பால், மஞ்சள், குங்குமம், வளையல் ஆகியவற்றை வைத்து பூஜித்து வந்தால் சர்ப்பதோஷம் நீங்கும் என்பது நம்பிக்கை. சக்தி ஸ்தலங்களில் முதன்மையானதாக விளங்குவது திருச்சி சமயபுரம் மாரியம்மன் திருக்கோவில். இக்கோவிலில் அருள்பாலிக்கும் அம்மன் சுயம்புவாக தோன்றி பக்தர்களை காத்தருள்கிறார். ஆடி மாதம் முழுவதும் அம்மனை தரிசிக்க பக்தர்கள் கூட்டம் அலைமோதும். ஆடி வெள்ளி, ஆடி பூரம் போன்ற நாட்களில் சமயபுரம் மாரியம்மனை தரிசித்து வழிபட்டு சிறப்பான பலன்களை பெறலாம். பக்தர்கள் தங்கள் நோய் மற்றும் வலிகளில் இருந்து நிவாரணம் பெற உடல் உறுப்புகள் கொண்ட வெள்ளி சிலைகளை உண்டியலில் போட்டு வழிபடுவதை வழக்கமாக கொண்டுள்ளனர்.
புன்னைநல்லூர் மாரியம்மன் கோவில் தஞ்சாவூரில் அமைந்துள்ளது. பிரசித்தி பெற்ற புன்னைநல்லூர் மாரியம்மன் திருக்கோவில் இங்கு புற்று வடிவமாகவே தோன்றி சுயம்பு வடிவம் கொண்டு அம்மன் அருள் பாலிக்கிறார். இங்கு ஆடி மாதத்தில் வழிபாடுகளும் திருவிழாக்களும் மிகவும் சிறப்பாக நடைபெறும். அம்பாளை வணங்கி புற்றுமண் பிரசாதத்தை பெற்றுக்கொண்டு பிரார்த்தனை செய்தால் வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக உள்ளது. பக்தர்கள் தங்களின் நோய்கள், வறுமை மற்றும் துன்பங்கள் அனைத்தையும் போக்க இங்கு வருகிறார்கள். மாரியம்மனுக்கு உடல் உறுப்புகளின் மண் பிரதிகள், இனிப்பு புட்டு, சிவப்பு சிலை மற்றும் பூக்களை வழங்குவது வழக்கமாக உள்ளது. சூரியனின் நகர்வின் அடிப்படையில் இயற்கையாக அமையும் புண்ணிய காலங்கள் உத்தராயண புண்ணிய காலமும் தட்சிணாயன புண்ணிய காலமும் ஆகும். உத்தராயணம் என்றால் வடக்கு என்றும் அயனம் என்றும் பொருள். சூரியன் வடக்கு திசையை நோக்கி தனது பயணத்தை தொடங்கும் நாள், அதாவது தை மாதம் முதல் நாள் உத்தராயண புண்ணிய காலத்தின் தொடக்க நாளாகும். தை மாதம் ஆரம்பிக்கும் உத்தராயணம் ஆணி வரை இருக்கிறது. இந்த 6 மாத காலத்திற்கு சூரியன் வடக்கு நோக்கி பயணிக்கிறார். இது முடிந்தவுடன் ஆடி மாத முதல் நாள் சூரியன் தென் திசை நோக்கி தனது பயணத்தை தொடங்குகிறார். இதை தட்சிணாயனம் என்று அழைக்கிறார்கள். ஆடி மாதம் முதல் நாள் தெற்கு நோக்கி பயணிக்க ஆரம்பிக்கும் சூரியன் அடுத்த 6 மாதங்களுக்கு, அதாவது பங்குனி மாதம் வரை தெற்கு நோக்கியே பயணிக்கிறார். சில வைணவ திருத்தலங்களில் பெருமாளின் கருவறைக்கு உத்தராயண வாசல், தட்சிணாயன வாசல் என 2 வாசல்கள் இருப்பது வழக்கம். உத்தராயண காலத்தில் உத்தராயண வாசலும், தட்சிணாயன காலத்தில் தட்சிணாயன வாசலும் பக்தர்களின் தரிசனத்திற்காக திறந்திருக்கும். ஆடி அறுதி என்பது ஆடி மாதத்தின் கடைசி நாளாகும். ஆடி மாதம் முடியும் நாளில் விவசாயத்தின் அடுத்த கட்டமாக நாற்று நடும் வழக்கம் கடைபிடிக்கப்படுகிறது. ஆடி கடைசி நாள் என்பதால் அம்மன் கோவில்களில் சிறப்பு வழிபாடுகள் இருக்கும். ஆடி அறுதி எந்த கிழமையில் வருகின்றது என்ற அடிப்படையில் கூடுதல் சிறப்பை பெறும். ஆடி மாதத்தில் கடகராசியில் சஞ்சரிக்கும் சூரியன் ஆவணி மாதம் முதல் தனது சொந்த ராசியான சிம்ம ராசிக்கு பெயர்ச்சியாவார். பொதுவாக சந்திரன் அம்பாளையும் சூரியன் சிவபெருமானையும் குறிக்கும். எனவே ஆடி மாதத்தின் கடைசி நாளன்று சிவபெருமான் ஆலயத்திற்கு சென்று வழிபடுவது சிறப்பு. சங்கு புஷ்பம், வில்வ இலை, விபூதி, இளநீர் போன்றவற்றை கொண்டு அபிஷேகம், ஆராதனை செய்தால் தோஷங்கள் நீங்கும். அதேபோல ஏதேனும் ஒரு கோவிலில் வசதிக்கு ஏற்றவாறு அன்னதானம் செய்யலாம். மேலும் ஆடி இறுதி நாளில் அன்னதானம் செய்வது சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அறிவோம் ஆன்மீகம். தங்கத்தரத்தில் உலக சாதனை. பொற்கொள்ளர் மாமணி விருது பெற்ற MGM சில்வர்ஸ் அண்ட் ஜெம்ஸ் சிதம்பரம். ஒரிஜினல் ராசிக்கற்கள், கருங்காலி, ஸ்படிகம், தேவதாரு, துளசி, சந்தன மாலைகள் மொத்த மற்றும் சில்லறை விற்பனைக்கு தொடர்பு கொள்ளவும். மக்கள் டயக்னோஸ்டிக் சென்டர், காவிரி மருத்துவமனை எதிரில். 100% accuracy and same day report. Flat 30% discount, free home collection. Call 9585177993. டேபிள் டெக்கார், வால் டெக்கார், ஃபவுண்டைன்ஸ், கிளாக் போன்ற தரமான அனைத்து வகையான வீட்டு அலங்கார பொருட்கள், கைவினைப் பொருட்கள் வாங்க முத்ராஸ் வேளச்சேரி, சென்னை. கால் 7395939591.